अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. குலசேகர ஆழ்வார் அவர் அருளி செய்த பெருமாள் திருமொழி என்கிற இந்த அற்புதமான திவ்ய பிரபந்தத்திலே முதல் 5 திருமொழிகளிலே அர்ச்சாவதார அனுபவத்தை செய்தார். திருவரங்கத்திற்கு 3 பதிகங்கள், திருவேங்கடமலைக்கு 1 பதிகம், திருவித்துவக்கோடு என்கின்ற மலைநாட்டு திருப்பதிக்கு 1 பதிகம் ஆக 5 பதிகங்கள் அருளி செய்தார். மேலே இன்னுமுள்ள 5 திருமொழிகளும் விபவாவதார அனுபவமாக அமைகின்றன. அதிலே முதல் 2 திருமொழிகள், அதாவது பெருமாள் திருமொழியிலே 6ஆம் திருமொழியும் 7ஆம் திருமொழியும் கிருஷ்ணாவதார அனுபவமாய் செல்லுகின்றன. அதிலே 6ஆம் திருமொழியிலே குலசேகர ஆழ்வார் தம்மை ஒரு கோபிகையாக பாவித்துக் கொள்ளுகிறார். அப்படி பாவித்துக் கொண்டு தனக்கு உடனே வந்து அருள் செய்யவில்லை என்று ஒரு கோபிகை கண்ணனிடத்திலே ஊடல் கொண்டு அவனை கோபித்துக் கொண்டு தள்ளுவதாக அப்படி ஒரு பாசுரம், ஒரு 10 பாசுரங்கள் அருளி செய்கிறார். ஏர்மலர் பூங்குழல் என்று தொடங்குகின்ற இந்த 6ஆம் திருமொழி அது ஊடல் பதிகமாக அமைந்திருக்கிறது. அதிலே கீழே பல பாசுரங்களிலே ஒவ்வொரு கோபிகையும் கண்ணனிடத்திலே கோபித்துக் கொண்டு எப்படியெல்லாம் சொல்லுகிறாள் என்று ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வந்தவர் இப்பொழுது 9வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள்? ஒரு கோபிகை அவள் சொல்லுகிறாளாம், என்னை குறிப்பிட்ட இடத்திற்கு வரும்படி சொல்லிவிட்டு, கண்ணா நீ என்ன செய்தாய்? என்னோடு கூடவில்லை, ஆனால் வேறு ஒரு கோபிகையோடு நீ கூடி கழித்துக் கொண்டிருந்தாய். அப்படிப்பட்ட நீ மறுபடியும் என்னிடத்திலே வருவாயானால் அப்பொழுது என்னுடைய கோபத்தை நான் தீர்த்து கொள்ளுகிறேன் என்று அவள் சொல்லுகிறாளாம். அப்படி ஒரு பாசுரம். வருகவென குறித்திட்டு இனமலர் முல்லையின் பந்தர் நீழல் நன்னி அவளை புணரப்புக்கு மத்தென்னை கண்டுழரா நெகிழ்ந்தாய். பொன்னிற வாடையை கையில் தாங்கி பொய்யச்சம் காட்டி நீ போதியேலும் இன்னவன் கையகத்தீங்கொருநான் மருதியே நெஞ்சினம் தீர்வண்ணானே. என்னை வருகவென குறித்திட்டு என்று ஒரு முல்லைப்பந்தலின் கீழே நான் நிற்கிறேன், நீ அங்கே வந்துவிடு என்று இந்த கோபிகைக்கு கண்ணன் சொல்லியிருந்தான் போலும். ஆயினாலே என்னை வருக என குறித்திட்டு, ஆனால் அந்த இனமலர் முல்லையின் பந்தன் நீழல் என்று அந்த நன்றாக கொத்து கொத்தாக பூத்து குலுங்குகின்ற அந்த முல்லை பூக்கள், அந்த முல்லை பந்தலின் கீழே நீ என்ன செய்தாய்? மன்னி அவளை புணரப்பூக்கு, வேறொரு பெண் பிள்ளையோடு நீ கூடி கழித்துக் கொண்டிருந்தாய், அவளோடு நீ மகிழ்ச்சியோடு பேசிக் கொண்டிருந்தாய். ஆனால் அந்த சமயத்திலே நான் வந்து விட்டேன். வந்தவுடனே என்ன ஆயிற்று? என்னை கண்டு உழறா நெகிழ்ந்தாய். என்னை பார்த்தவுடனே சற்று பயப்படுவன் போலே அப்படி கொஞ்சம் நெகிழ்ந்தானான் கண்ணன். அதாவது இவளையும் வர சொல்லிவிட்டோம், ஆனால் வேறு ஒருத்தியோடு இருக்கிறோமே என்ற அச்சத்தினாலே சற்று அவன் நெகிழ்ந்தானான். அதற்கு மேலே கண்ணன் என்ன செய்தான்? என்னால் பொன்னிறவாடையை கையில் தாங்கி, உடனே அந்த இடத்தை விட்டு அகன்று விட வேண்டும் என்று தோன்றிவிட்டது கண்ணனுக்கு. உடனே என்ன செய்தான்? அந்த வெட்கத்தினாலே அங்கே தன்னுடைய வஸ்திரம், பொன்னிற வாடை, பீதாம்பர ஆடை இருக்கிறதே, அதை எடுத்துக்கொண்டான கையில் தாங்கி பொய்யச்சங்காட்டி நீ போதியேலும் என்று. பொய்யச்சங்காட்டி என்னால் இவளிடத்திலே மிகவும் பயப்படுபவன் போலே, அப்படி நடுங்கிக் கொண்டு செல்லுபவன் போலே அப்படி கண்ணன் சில செயல்களை செய்தான். ஆனால் இந்த கோபிகை சொல்லுகிறாள், அப்படி நீ செய்ததெல்லாம் வெறும் பொய்யச்சம், என்னிடத்திலே உண்மையாக உனக்கு அச்சமில்லை. அப்படி அச்சம் இருந்தால் இப்படிப்பட்ட செயலை நீ செய்திருப்பாயா என்று சொல்லிவிட்டு, இப்படி பொய்யச்சங்காட்டி நீ போதியேலும், அப்படி நீ சென்றாயாலும் கூட இன்னம் என் கையகத்தி இங்கொரு நாள் வருதியேல், இன்றோடு முடிந்து விட்டதா? என்றாவது ஒரு நாள்
நீ என்னிடத்திலே வந்துதானே ஆக வேண்டும். அப்படி ஒரு நாள் வருகின்ற பொழுதோ நான் என்ன செய்வேன்? என் சினம் தீர்வன் நானே, அப்பொழுது என்னுடைய கோபத்தை நான் தீர்த்து கொள்ளுகிறேன். இப்பொழுது நீ என்னிடத்திலே பயப்படுபவன் போலே அங்கிருந்து நழுவ பார்க்கிறாய். ஆனால் மறுபடியும் என்னிடத்திலே நீ வந்தால் அப்பொழுது என்னுடைய சினத்தை தீர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னாளாம். இந்த பாசுரத்தை திருவரங்க பெரிய கோவிலிலே எம்பெருமான் திருமுன்பே அரையர் சுவாமி ஒருத்தர், உய்ந்த பிள்ளை என்று பெயர், அவர் அபிநயம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது அந்த பாசுரத்தில் இருக்கிற சொற்களுக்கெல்லாம் அவர் அபிநயத்தை செய்து கொண்டிருக்கிற பொழுது என் சினம் தீர்வன் நானே என்பதற்கு மறுபடியும் என்னிடத்திலே வந்தால் என்னுடைய கோபத்தை தீர்த்து கொள்வேன் என்பதற்கு கையாலும் காலாலும் கண்ணனை உதைப்பது போலே அப்படி பாவனை செய்தாராம். ஆனால் அங்கே எழுந்தருளியிருந்த எம்பார் என்கிற ஆச்சாரியர் அது அல்ல அவள் கருதியது. என்னன்னா, அப்படி கையாலும் காலாலும் உதைத்தாலும் கூட கண்ணபிரான் அதையும் சந்தோஷமாகத்தான் ஏற்றுக்கொள்ளுவான். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. என்ன செய்ய வேண்டும் என்றால், மறுபடியும் நீ என்னுடைய இல்லத்திற்கு வருவாயானால் உனக்கு முகமே கொடுக்க மாட்டேன் என்று அப்படி முகத்தை திருப்பிக் கொண்டு அவள் சொன்னாளே, அதுதான் என் சினம் தீர்வன் நானே என்பதற்கு பொருள். கண்ணபிரான் அவள் பேசினாலோ அடித்தாலோ உதைத்தாலோ கூட அதையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு விடுவான். ஆனால் அவள் முகம் கொடுக்காமல் இருந்தால் அதுதான் அவனுக்கு பெரிய தண்டனை என்பதாக வைத்து அப்படி எம்பார் அந்த அபிநயத்தை திருத்தி கொடுத்தார் என்று இந்த பாசுரத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக உள்ள பாசுரம், அந்த பாசுரத்திலே என்ன சொல்லுகிறார் என்னால், ஒரு கோபிகை சொல்லுகிறாள், திருவாய்ப்பாடியிலே உனக்கு வேண்டிய பெண்கள் கண்ணா எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் நீ குழலூதி அவர்களோடு நீ குலாவிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த குழலின் இசை எனக்கு மட்டும் கிடைக்க மாட்டேன் என்கிறதே என்று வருத்தத்தோடு சொல்லுவதாக அடுத்த பாசுரம் செல்லுகிறது. மங்களனல் வனமால மார்பிலங்கா மயில்களை பீலி சூடி பொங்குளவாழை அறையில் சாத்தி பூங்கொத்து காதில் புணரப் பெய்து பொங்கலோடு குழைந்து குழலில் ஜோதி வந்தாய், எங்களுக்கே ஒரு நாள் வந்தோதா உன் குழலில் செய்த போதே. கண்ணபிரான் கோபிகைகளோடு தான் கூடி குலாவ வேண்டும் என்பதற்காக தன்னை எப்படியெல்லாம் அலங்கரித்துக் கொள்ளுகிறான் பாருங்கள். மங்களனல் வனமாலை என்று நல்ல மங்களமான வனமாலை அதை மார்பில் அணிந்து அதற்கு மேலே மயில் தழை பீலி சூடி தலையிலே அந்த மயிர்பீலியையும் மிக அழகாக அணிந்து கொள்ளுகிறானாம். மயில் தழை பீலி சூடி பொங்கலவாடை அறையில் சாத்தி நன்றாக பிரகாசிக்கின்ற ஒரு ஆடை பீதாம்பரத்தை அறையில் சாத்திக் கொள்ளுகிறான். பூங்கொத்து காதில் புணரப் பெய்து என்று நல்ல பூங்கொத்துக்களை வாசனையுள்ள மலர்களை காதிலே வைத்துக் கொள்வது என்பது அந்த காலத்து வழக்கம். அப்படி தன்னை இப்படியெல்லாம் அலங்கரித்துக் கொண்டு என்ன செய்தான்? கொங்கு நறுங்குழலாறுகளோடு குழைந்து குழல் இனிதூதி வந்தாய் என்று நல்ல வண்டுகளெல்லாம் படிந்திருக்கும்படியான தேன் பெருகுகின்ற அந்த மலர்களை உடைய குழல் கூந்தல், அந்த கூந்தலை உடைய பெண்கள் திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய மற்ற கோபிகைகள் அவர்களோடு குழைந்து குழல் இனிதூதி வந்தாய், அவர்களோடு நீ குழலை ஊதிக்கொண்டு வந்தாய். ஆனால் எங்களுக்கே ஒரு நாள் வந்தூத உன் குழல் இன்னிசை போதராதே. அவர்கள் பாக்கியசாலிகள், அவர்களுக்கு அந்த குழலோசை நன்றாக கேட்கிறது. ஆனால் அந்த குழலோசை எங்கள் விஷயத்திலே இல்லையே என்று சொல்லுகிறாளாம் இந்த கோபிகை. எங்களுக்கு உன் குழலின் இசை போதராது, எங்களுக்கு அது கிடைக்காது, அவர்களுக்குத்தான் கிடைக்கிறது என்று சொன்னாலாம். இங்கே குழல் என்பது அந்த பெண்களோடு கூடுவதையே தெரிவிக்கிறது என்பதாக வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை காட்டுகிறார். ஆக கண்ணபிரான் மற்றவர்களோடு கூடினான், ஆனால் தன்னோடு கூடவில்லை என்கிற வருத்தத்தை இந்த பாசுரத்திலே இந்த கோபிகை தெரிவிக்கிறாள். குலசேகர ஆழ்வார் அவரும் சுவாபதேசத்திலே தனக்கு இன்னும் எம்பெருமான் அருள் செய்யவில்லையே, மற்றவர்களுக்கெல்லாம் அருள் செய்திருக்கிறான் போலிருக்கிறதே என்று நினைத்துத்தான் இப்படி அந்த கோபிகையினுடைய பாவனையிலே பாசுரத்தை அருளி செய்தாரோ என்னலாம்படி இது அமைந்திருக்கிறது. இந்த பாசுரங்கள் இதற்கு இறுதியாக அந்த பாசுரத்திலே இந்த பதிகத்தை கற்பவர்களுக்கு பயன் சொல்லி தலை கட்டுகிறார். அல்லிமலத் திருமங்ககள் வந்தன்னை நயந்திளவாய்க்குமார்கள் எல்லி பொழுதிலேமத்தூடி எழுகி உரைத்த உரையதனை கொள்ளி நகர்கிற கூடல் கோமான் குலதேகரின் இசையில் மேவி சொல்லிய தமிழ் மாலை பத்து
வல்ல வல்லார்க்கெல்லை துன்பந்தானே. அல்லிமலர் திருமங்கை கேழ்வன், என்னால் அல்லிமலர், என்னால் அந்த பூவிலே எழுந்தொழியிருப்பவளாம் பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி. அந்த அல்லிமலர் திருமங்கை கேழ்வன் தன்னை, அப்படிப்பட்ட எம்பெருமானை இளவாய்ச்சிமார்கள் நயந்து, அந்த திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய இள ஆய்ச்சிமார்கள் எல்லாம் அந்த நயந்து இளவாய்ச்சிமார்கள் எல்லிப்பொழுதினில் மாலை வேளையிலே ஏமத்து ஊடி, அந்த நடுஜாமத்திலே இருக்கக்கூடிய இரவிலே அவர்களெல்லாம் கண்ணபிரானோடு ஊடல் கொண்டார்கள். என்ன ஊடல் என்னால், மற்றவர்களுக்கு நீ அருள் செய்கிறாய், எனக்கு நீ அருள் செய்யவில்லை என்று இப்படி அவர்கள் ஊடல் கொண்டு பேசின பாசுரத்தை சொன்னவர் யார் என்றால், கொல்லி நகர்க்கிரை கூடல் கோமான் என்று. கொல்லி என்றால் அது திருவனந்தபுரத்தில், அதாவது மலையாள திவிதேசத்திற்கு, மலைநாட்டு நாடுகளுக்கு தலைநகரமாக கொல்லி. கூடல் என்னால் அது பாண்டிய நாட்டிற்கு தலைநகரமான மதுரை. இதையெல்லாம் சேர்த்து ஆளுகின்றாராம் அவர். கொல்லி நகர்க்கிரை கூடல் கோமான் குலசேகரன். அவர் இன்னிசையில் மேவி, இனி இசையிலே வைத்து பாடின பாசுரங்கள் இந்த பாசுரங்கள் அத்தனையும் சொல்லிய இந்தமிழ் மாலைபத்தும், மிக இனிமையாக சொன்ன இந்த மாலபத்தும் வல்லவர்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டா, சொல்ல வல்லார்க்கு இல்லை துன்பந்தானே, அவர்களுக்கு எந்தவித துன்பமும் அணுகாது. இப்படி எம்பெருமானை பிரிந்திருந்து அவன் தங்களுக்கு அனுகிரகம் செய்யவில்லையே என்று வருத்தத்தோடு இவர் இப்படி பாசுரம் பாடினார் அல்லவா. இப்படிப்பட்ட பாசுரங்களை பாட வேண்டிய நிலைமை நிச்சயமாக அவர்களுக்கு வாராது. இந்த 10 பாசுரங்களை பாடினாலே எம்பெருமானுடைய திருவுள்ளம் மிகவும் உகந்து அவர்களுக்கு தன்னுடைய அளவற்ற அருளை அவன் பொழிந்து விடுவான். ஆகையினாலே அவர்களுக்கு எந்த துன்பமும் கிடையாது என்று சொல்லி இந்த பதிகத்தை தலை கட்டுகிறார். வேறொரு விதமான அனுபவம் குலசேகர ஆழ்வாருக்கு அடுத்த பதிகத்திலே தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.